राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। அழகான நந்த பவனம் அதுதான் ஜோரா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். விசேஷமான அந்த நந்தபவனம் நந்தகோபன் திருமாளிகை அப்படின்னு ஜோரா நம்ம நேத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஆண்டாளுடைய பாசுரத்துல கூட அவள் நந்தகோபுரை பத்தி நிறைய இடங்கள்ல பேசுறாள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அத்தனை விசேஷம் இந்த நந்தகோபர் திருமாளிகை. ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 5வது அத்தியாயத்துல நந்தகோபர் திருமாளிகைக்கு கண்ணன் வந்த உடனே நடந்த விஷயங்கள் சொல்லப்படுறது. அன்னைக்கே சொல்லிட்டு இருந்த நிறைய விதவிதமான கொடிகள், தோரணங்கள், மாலைகள் இதெல்லாம் கட்டி வீடு வாசல்லாம் பெருக்கி கோலமிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லுவோம் கோகுலாஷ்டமி அப்படின்னு. கண்ணன் மதுரால பிறந்தான், ஆனா கொண்டாட்டம் மதுராவில் கோலாகலமா இல்லை. ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான் கண்ணன். ஸோ மதுரால கொண்டாட்டமே கிடையாது. இன்னைக்கு தான் நாம் மதுரால கிருஷ்ண ஜன்மாஷ்டமி கொண்டாடுறோம். ஸோ பொதுவாக எல்லாருமே கோகுலாஷ்டமி அப்படின்னு தான் கொண்டாடுறது வழக்கம். ஸோ நந்தகோபருடைய திருமாளிகை சுற்றிருக்க இடங்கள் எல்லாம் விசேஷமா இருந்து இன்னைக்கும் பார்த்தோம்னா கோகுலத்தில் போனோம்னா கொஞ்சம் ஒரு மேடு மாதிரி ஏறும். மெலிசா சின்ன ஒரு குன்று தான். ரொம்ப ஒசரம்ல வெளியிலேருந்துலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மலை மாதிரி தெரியாது. ஒரு மேடு அவ்வளோதான் சொல்லலாம். ஒரு மேட்டுப்பாங்கான்னு இடம் வச்சுக்கோங்களேன். அந்த மேடு சைக்கிள்லேயே கொஞ்சம் அழுத்தி மதிச்சோம்னா ஏறிடலாம், அவ்வளோதான். வயசானவெல்லாம் ஈஸியாக ஏறலாம் இறங்கலாம். ஒரு ரேம்ப் அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த குன்றுக்கு பேரு நந்த டிலா அப்படின்னு பெயர். எப்படி துருவ டிலா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு பேர் நந்த டிலா. டிலானா குன்று அப்படின்னு அர்த்தம். அது மேலதான் நந்த பவனம் நந்தகோபர் திருமாளிகை இருக்கு. ஸோ அந்த இடம் ஃபுல்லாவே நந்த கோகுலம். அழகா அந்த இடத்துல கிருஷ்ணன் பிறந்த உடனே காவோ விருஷாவத்சதரா அரித்ரா தைலரூஷிதாக விசித்ரதாதுர் விசித்ரதாத்து பர்ஹஸ்ரக் வஸ்திரகாஞ்சனமாலினஹ. பசுக்கள், அப்புறமா ரிஷபங்கள், காளைகள், அப்புறமா கன்றுகள், எல்லாத்துக்கும் மஞ்சள் எண்ணெய் இதெல்லாம் வச்சு அழகாலாம் பூசி பலவிதமான வர்ணப்பொடிகள், அதுக்கு நல்ல நல்ல மயில் பீலிகள், அப்புறமா வஸ்திரம், தங்க மாலைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாலும். ஆனால் அவளுக்கு ஆதாரம் மாடுகள். ஸோ நம்ம மாட்டு பொங்கல் மாதிரி கிருஷ்ண ஜன்மாஷ்டமிக்கு அவர்கள் அழகா மாடுகளை அலங்காரம் செய்கிறார்கள். இன்னைக்கும் பிருந்தாவனம், அப்புறம் முக்கியமாக ஸ்ரீநாத்ஜி பார்க்கலாம். கிருஷ்ண ஜன்மாஷ்டமிக்கு மாடுகளுக்கு அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணுவா. அது மேலெல்லாம் இந்த கையில மஞ்சள் நன்னா பூசிண்டு, மஞ்சள் அப்புறம் குங்குமத்தை பூசி அப்படியே மாடுகள் மேல அப்படியே கை அடையாளங்களா வைப்பா. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஸ்ரீநாத்ஜி பக்கம் இருக்கிற பசுக்களுக்கு இந்த மாதிரி செய்வார்கள். சரியா? மகார்கவஸ்ராபரண கஞ்சு கோஷ்ணிஷபூஷிதாக கோபாः சமாயயூஹு ராஜன் நானோபாயன பாணயஹ. ராஜா விலையுயர்ந்த வஸ்திரங்கள், ஆபரணங்கள், சட்டை, தலப்பாயில அலங்கரிச்சிருந்த கோபர்கள், ஆண்கள் எல்லாம் பலவிதமான காணிக்கைகளை
கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கோப்யஸ்ச ஆகர்ண்யம் உதிதாம் யசோதாயா சுதோத்பவம் ஆத்மானம் பூஷயாம் சக்ருஹு வஸ்த்ரா கல்பாஞ்சனாதிபிஹி. கோபிகாஸ்ரீகள்லாம் யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கான், சுத உத்பவம் ஆகர்ணிய கேட்டுட்டு குஷியாயி வஸ்திராகல்பாஞ்சனாதிபிஹி நல்ல வஸ்திரங்கள் தரிச்சுண்டு அலங்காரம் பண்ணிண்டு மையெல்லாம் இட்டுண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா தங்களை அலங்காரம் பண்ணி கொண்டார்கள். சூப்பர் இல்லையா? செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா? கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படின்னா எவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணணும். அது இல்லாம சொல்றார், நவ குங்கும கிஞ்சல்க முக பங்கஜ பூதயஹ பலிபிஹி த்வரிதம் ஜக்முஹு பிருதிஸ்ரோண்யச்சலத் குச்சாஹாம். நல்லா முகத்துல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குங்குமம் எல்லாம் இட்டுண்டு ஜம்முன்னு வராலாம். நல்ல ஸ்தனபாரங்கள், ஆச்சரியமான பிருஷ்டபாகங்கள் இதெல்லாம் உடைய கோபிகைகள் அப்படி அசஞ்சு அசஞ்சு வராலாம். அதாவது அந்த ஸ்திரீகளுக்கு அந்த லாவண்யம் இருக்காம், அந்த அழகு இருக்காம். அதையும் அழகா அனுபவிச்சு சொல்றார்கள். அவ உடம்புலேயே ஒரு ஒரு குதூகலம் தெரியறதாம். அதுபோது கிருஷ்ணன் பிறந்த உடனே எல்லாருடைய உடம்புலேயுமே ஒரு இளமை, ஒரு அழகு, ஒரு சௌந்தரியம் இதெல்லாம் வந்தாச்சா உடனே அந்த ஆனந்தத்தோட ஒரு ஜம்முன்னு கண்ணனை பார்ப்பதற்கு வந்தார்களாம் இந்த கோபிகா ஸ்திரீகள். அதானே விசேஷம் இல்லையா? கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு எப்பொழுதும் தயாரா இருக்கணும், எப்பொழுதும் அலங்காரம் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா? ஸோ கண்ணனை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா ஜோரா வந்துட்டார்கள் இந்த கோபிகைகள். சரியா? நம்ம பெரியாழ்வாருடைய அனுபவம் இந்த ஸ்லோகங்கள், இப்ப வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கு சமானமா இருக்கு. இந்த பாகவத்துல பார்த்தோம்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றா, கோப்யஹ சும்ருஷ்ட மணிகுண்டல நிஷ்க கண்ட்யஷ் சித்ராம்பராஹ பதிஷிகாச்சுத மால்ய வர்ஷாஹ நந்தாலயம் சவலயா व्रजती विरेजुः यो व्यालोलकुण्ठल पयोदरहारशोभाः. ரத்ன குண்டலங்கள்லாம், அப்புறமா கழுத்த ஸ்வர்ண பதக்கங்கள்லாம் போடுண்டாள், விசித்திரமான வஸ்திரங்கள் தரிச்சவர்கள், கைகள் நிறைய வளையல்கள்லாம் கூடிய கோபிகாஸ்திரிகள். நந்தாலயம்ன்ற ரொம்ப அழகான பேர்ல யாராவது உங்க வீட்டுக்கு பேர் வைக்கிறதுனா நந்தாலயா அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம். நந்தனுடைய ஆலயம். சரியா? ஒரு காலத்துல அது வீடு, ஆனா இன்னைக்கு அது நந்தாலயா அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அந்த நந்தகோபுர வீட்டுக்கு போற வெள்ள கூந்தல்லாம் அவிழ்ந்து புஷ்பங்கள்லாம் உதிர்ந்து ரொம்ப பலன்னு ஜொலிச்சுண்டு சிரிச்சுண்டே போறார்களாம். தா ஆஷீஷஹ ஆஷிஷஹ பிரயுஞ்சானாஸ்சிரம் பாஹீதி பாலகே ஹரித்ரா சூர்ண தைலாத்பிஹி சிஞ்சந்த்யோ ஜனமுஜ்ஜகுஹு. ரொம்ப அழகா ஜம்முன்னு இந்த கோபிகள்லாம் ஜெய விஜய் பவ, நல்லா இருக்கட்டும் கிருஷ்ணன் நீடூழி வாழ்க அப்படின்னு குழந்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு மஞ்சள் பொடி, தைலம், ஜலம் எல்லாத்தையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வாரி அரைச்சுண்டு ஹே அப்படின்னு கொண்டாடினாலாம். நம்ம ஆழ்வார் பாசுரம் பார்க்கலாமா? வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். ஆழ்வாருக்கு இந்த அனுபவம் திருக்கோஷ்டியூர்ல கிருஷ்ண ஜெயந்தியில கிடைச்சிருக்கு. கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில்
என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. இந்த கண்ணன் பிறந்த கேட்டோன்னே கோபிகள்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் எண்ணெய் மஞ்சள் பொடியெல்லாம் தூவிண்டு விளையாடி கடைசியில நந்தகோபுர வீடு வாசல் முழுக்க மஞ்சள் சேராக ஆயிற்று. இதான் இப்ப சொன்ன இல்லையா, தா ஆசிஷக பிரயுஞ்சானாஸ்சிரம் பாஹீதி பாலகே ஹரித்ராச்சூர்ண தைலாபிஹி சிஞ்சந்த்யோ ஜனமுஜ்ஜகுஹு. பாகவதம் 10வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல இது இருக்கு. மச்சா இப்போ அடுத்த ஸ்லோகம். அவாத்யந்த விசித்ராணி வாதித்ராணி மகோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே அனந்தே நந்தஸ்ய விரஜமாகதே. அனந்தனான விஸ்வேஸ்வரனான கிருஷ்ணன் நந்தகோபருடைய ரஜத்துக்கு வந்ததுனால அந்த மகோத்சவத்துல நிறைய வாத்தியங்கள்லாம் முழங்கின. அடுத்த பாசுரம் நம்ம பெரியாழ்வார் சொல்ற, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. அப்படியே ஆய்பாடி முழுக்க அப்படியே ஆடி பாடி கொண்டாடினார்கள். இதுதான் அநேக வாத்தியங்கள் முழங்கின. கோபாஹா பரஸ்பரம் ஹிருஷ்டா ததிக்ஷீர கிருதாம்புபிஹி ஆசிஞ்சந்தோ விலிம்பந்தோ நவநீதைச்ச சிக்ஷிபுஹு. கோபர்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சவாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் தயிர் பால் நெய் ஜலம் இவைகளால் அபிஷேகம் பண்ணி கொண்டு வெண்ணையால பூசிக்கொண்டு தள்ளி கொண்டும் விளையாடினார்கள். ஆழ்வாரோட பாசுரத்துக்கு அதாவது கிருஷ்ணனை பார்க்க வரா தேனித்தாம் புகுவார் அப்படின்னு அது இருக்கணும். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் சொல்ற, அதாவது இந்த ஓடுவார் விழாவுக்கு அடுத்த பாசுரம், பேணிச்சீருடைய பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகு ஆளும் என்பார்களே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பிறந்ததை கொண்டாடுறான். பார்த்துட்டு ஆனந்த தலைக்கிறாளாம். அடுத்த பாசுரத்தில் அவர் சொல்ற, அதுதான் இந்த ஸ்லோகம். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுணை பால் தயிர் நன்றாக தூவார் செரிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடியாயரே. பாகவதத்துல சுகபிரம்மம் சொன்ன ஸ்லோகத்தை அப்படியே அவ்வளவு அழகா ஆழ்வார் பாடியிருக்கார். கொண்டதாள் உரி கோலக் கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்த விண்டமுல்லை அரும்பண்ண பல்லினர் அண்டர் மிண்டி முகுந்து நெய்யாடினார். நல்ல முல்லை அரும்பு போல இருக்கக்கூடிய ஆயர்கள், பல்லுடைய ஆயர்கள், கூர்மையான கோடாரிகள் தடிகள்லாம் வச்சு ஆடுறாலாம். ஜோரா ஒருத்தர் மேல ஒருத்தர் நெய்ய வீசிண்டு விளையாடினார்கள். கோபாஹா பரஸ்பரம் ஹிருஷ்டாஹா அப்படின்னு நந்தகோபர் நந்தோ மகாமனாஸ்தேப்யஹ வாசஹ அலங்கார கோதனம் கோதனம் சூதமாகதவந்திப்யஹ ये अन्ये विद्योपजीविनः तैस्तै कामैरधीनात्मा यथोचितम् अपूजयत् विष्णोराराधनार्थाय स्वपुत्रः உதயாய. அவ்வளவு அழகா உதார மனமுடைய நந்தகோபரும் விஷ்ணு பூஜை பண்ணது, அதுக்கு விஷ்ணு பூஜை செய்யறதுக்காகவும் தன்னுடைய புத்திரனுடைய க்ஷேமத்திற்காகவும் அங்க பாடுறவர்கள் எல்லாரும் இருப்பா இல்லையா, அவளுக்கு எல்லாருக்கும் வஸ்திரம் அலங்காரம் பசு தனம்
எல்லாம் அவளுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவளை கொடுத்து சந்தோஷமா கொண்டாடினாராம். ரோஹிணி ச மகாபாகா நந்தகோபாபிநந்திதாக வியசரத்யுவ்யவாசஸ்வக கண்டாபரணபூஷிதாக. மகாபாகியம் உடைய ரோஹிணி தேவியும் நந்தகோபுர நீ வந்ததுனாலதாம்மா எங்க ஆத்துல அவ்வளவு அழகா யசோத கர்ப்பவதியானா, உனக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புள்ள கிடைச்சான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவரை கொண்டாட, அவளுக்கு புது வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அவளும் எல்லாம் உடுத்திண்டு சந்தோஷமா நந்த கோகுலத்திலே அலைஞ்சுட்டு இருந்தாள். தத ஆரப்ய நந்தஸ்ய வ்ரஜः சர்வ சம்ருத்திமான் ஹரேர்நிவாச ஆத்மகுணைஹி ரமா கிரீடம் அபுன்ருப. ஹே ராஜா, அதாவது பரீட்சித்தை பார்த்து நம்ம சுகபிரம்மன் சொல்ல, ஹே ராஜா, என்னைக்கு கண்ணன் வந்தானோ அன்னிலிருந்து நந்த கோகுலம் ஆனது ஹரி வந்து வாசம் பண்றதுனால மகாலட்சுமியுடைய வாசஸ்தலம் ஆயிடுத்து. எல்லா ஐஸ்வர்யமும் நிறைந்ததாகவும் ஆயிற்று அப்படின்னு இந்த நந்தகோபர் திருமாளிகை விஷயங்களை சொல்றார். இதுதான் நந்த பவனம். ஸோ இன்னைக்குமே பார்க்கலாம், இந்த ஜன்மாஷ்டமி அன்னைக்கு ராத்திரியில மதுரால கோலாகலமா லைவ் எல்லாம் நம்ம பார்ப்போம், அபிஷேகம் ஆராதனை எல்லாம். அடுத்த நாள் நந்தகோகுலத்துல இன்னைக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அந்த இடத்துல ஜோரா நந்தோத்சவம்னு அதுக்கு பெயர். நந்த உற்சவம், நந்தோத்சவம் அப்படின்னு பெயர். அந்த நந்தோத்சவத்தை அழகா கொண்டாடுறார்கள். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் கிருஷ்ணர் வேஷம், எல்லா பெண் குழந்தைகளுக்கும் ராதா வேஷம் போட்டு ஸ்வயம் கண்ணனும் ராதையுமே அப்படின்னு பாவிச்சுண்டே ரொம்ப அழகா ஆடி பாடி கொண்டாடுவோம். மாடுகளுக்கு எல்லாம் அலங்காரம், அதுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இந்த நந்தகோபர் திருமாளிகையில இருக்கு. இந்த நந்தகோபர் திருமாளிகையில இந்த 84 கம்பம், 84 கம்பங்கள். அதுல ஒரு காலகட்டத்தில் நான் போகும்பொழுது நான் பார்த்திருக்கேன், ஒரே ஒரு இடத்துல மட்டும் நந்தகோபர், யசோதா, பலராமன், கிருஷ்ணன் இவாளுடைய மூர்த்திகள் இருக்கும். அங்க வாசல்ல இருந்து தவழ்ந்து போகும். இப்படிதான் நான் பார்த்திருக்கேன். அப்புறம் காலங்கள் ஆக ஆக கூட்டம் அதிகமாக அதிகமாக அந்த நந்தகோபன் திருமாளிகைக்குள்ளேயே ஒரு 2-3 இடத்துல இப்ப நந்தகோபர், யசோத, பலராமன், கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு 2-3 சந்நிதிகள்லாம் வச்சுட்டான். ஸோ கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடுவோம், அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடுவோம். ஆனால் எல்லாமே நந்தகோபன் திருமாளிகையில் தான் உள்ளன. அழகு, நிஜமாவே அது ஒரு சந்தோஷம். நந்தகோபனுடைய திருமாளிகை, பிருந்தாவனம் அப்படின்றது ஒரு குதூகலமான ஒரு ஸ்தலம். நிச்சயமா போய் பார்க்கணும். எத்தனையோ தடவை பார்த்தாச்சு, ஆனா இன்னும் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுதும் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் தான் கொட்டி கிடக்கிறது. நந்தகோபன் திருமாளிகை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர சட்டபத்திரசாயினுடைய கோவிலையே நந்தகோபன் திருமாளிகை அப்படின்னு நினைச்சிட்டு தான் போறாங்க. அதனால வாசல்ல செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்கும் பொழுது கூட, நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, 16வது பாசனம். கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே ஆயர் சிறுமியரோமுக்கு அப்படின்னு சொல்லி பாடுறான். உள்ள போய் வட்டபத்திரசாயிய பார்க்க போகும்பொழுது கூட, தலை போட்டிருக்கும் பொழுது கூட, நந்தகோபர், யசோத, கிருஷ்ணன், பலராமன் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறார். சோ நந்தகோபன் திருமாளிகையில மருமகளாக வாழணும், இதுதான் நம்ம ஆண்டாள் செல்லக்குட்டியுடைய லட்சியமாக இருந்தது. சோ எனக்கு எப்பவுமே அந்த நந்தகோபன் திருமாளிகை போகும்பொழுது அந்த ஆண்டாளோட திருப்பாவை, இதுக்குதானே அவ்வளவு தூரம் ஆண்டாள் விரதம் எல்லாம் இருந்தாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வசிப்பேன் நான். இன்னைக்கு அந்த நந்தகோபன் திருமாளிகை போனோம்னா அங்க
வாசல்ல உட்கார வச்சு அங்க இருக்க லோக்கல் கைடு வந்து முதல்ல கையை தூக்கி ஹான்னு சிரிக்க சொல்லுவாள். ஏன்னா இதே இந்த ஆனந்தம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே தவழ்ந்து போக சொல்லுவாள். ஏன்னா கண்ணன் நடந்த இடம் நடக்கக்கூடாதுன்னு. அதனால எல்லாரும் வயசானவாள்லாம் கூட தவழ்ந்து 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 போவோம். அது நாங்களாம் வேண்டிய தவழும் பொழுது பக்கத்தில் உடைய தள்ளி விட்டுட்டு இப்படி ஓடுவோம். இப்படிலாம் ஒரு விளையாட்டு வந்து வச்சுக்கோங்க. அங்கே உள்ள போய் பார்த்தோம்னா நந்தகோபுர திருமாளிகையில் சன்னதியில் ஒரு யசோதா நந்தகோபுரம் எல்லாம் அப்படின்னு கொட்டையா முழிச்சுட்டு கொட்டை கொட்டை முழிச்சுட்டு ஆய் என் பிள்ளைய பார்க்குற கண்ணு வைக்காத போவாங்க அப்படின்ற மாதிரி அவள் நடுவில் கனகரேன்னு கையில வாருணி கோப்பையோட நம்ம ஆதிசேஷனான அண்ணனான பலராமன் நிற்பா. எல்லாரும் ஃபர்ஸ்ட் அதை பார்த்து கண்ணன் நினைச்சுருவா. அது பலராமன். கீழே ஒரு சின்ன ஒரு தொட்டில் இருக்கும். ஆழ்வார் பாடின மாதிரி வச்சுக்கோங்களேன். மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிறவன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ ஐயம் அளந்தானே தாளேலோ அப்படின்னு சொல்லி அழகா சின்ன ஒரு தொட்டில் அது ஒரு குட்டி கிச்சாப்பைய அப்படி அழகா நம்மளே கையில கொடுத்து அப்படி ஜூலி ஆட்ட சொல்லுவார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தூளி இல்லையா தொட்டில் தொட்டில் ஆட சொல்லுவோம். அப்புறம் அங்கே வா சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்கள் மாடியில் பராமரிக்கிறோம் இங்கே தான் இதெல்லாம் பண்ணோம். 15,000 20,000 25,000 அப்புறமா 10,000 5,000 அப்புறமா 2,000 3,000 1,000 அப்புறம் 500 அப்புறம் உங்களுக்கு என்ன தோன்றதோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாசல்லையும் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு அங்கே உட்காந்து கைடு எல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் எல்லாரும் தானம் கொடுங்கோ கோதானம் பண்ணுங்கோ இவ்வளவு பசுக்கள் இருக்குலாம் சொல்லுவா. என்னோட அபிப்பிராயம் அபாவம் அழகா கடகட நம்மளை பார்க்க விட்டுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு அப்படியே அழகா வந்துடலாம். இதுல கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துரும். இதெல்லாம் மாறணும். அதாவது இது மாதிரி இருக்கு தானம் பண்ண. அது கைடு ஒரு 20 நிமிஷம் அதுக்கப்புறம் உள்ள போய் ஒரு ½ அந்த ஒரு கேங்கா அனுப்புவா. அதுல கொஞ்சம் சமயம் பிடிச்சிடும் நமக்கு. ஏன்னா கோகுலத்துல பார்க்கறது நிறைய இடம் இருக்கு. நம்ம முக்காவாசி பிருந்தாவனத்துல தங்கிண்டு வருவோம். எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய அந்த இடத்துக்கு போனா ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்க போறோம். இந்த இடம் அதுக்கப்புறமா நந்தகாமத்துல இருக்கக்கூடிய நந்தபவனம் இதெல்லாம் தான் கொஞ்சம் மாறணும். மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு. எப்படி இருந்தாலும் இந்துக்களுக்கு பணம் சேமிக்கிற வழக்கமும் உண்டு. பகவானுடைய கோவில்ல அள்ளி போடுற மனசும் உண்டு. அதனாலதான் இவ்வளவு கோவில்களை இந்த முகலாயர்கள் கொள்ளையடிச்சுட்டு போனா அவ்வளவு சொத்து இருந்தது. இன்னைக்கும் இவ்வளவு இருக்குன்னா உதார மனம் நமக்கு நிறைய உண்டு. அது இது மாறணும். எதுக்கு இது இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அபாரான் போகணும், நன்னா அந்த விஷயத்தை கேட்கணும். அப்படியே கிருஷ்ணன் யசோதா நந்தகோபுர பார்க்கணும். அப்படி அழகா சேவிச்சுட்டு அப்படி வெளில வரணும். அதுதான் நல்லா இருக்கும். மாறணும், நிறைய மாறணும். மாறும் மாற்றி காட்டுவோம். ஸோ இன்னைக்கு நந்தகோபுர அப்ளிகேஷன் போட்டாச்சு. எப்பயும் போட்டுருவேன். இன்னைக்கு சொல்றேன் நந்தகோபுரே எல்லாம் மாறி உங்களுடைய திருமாளிகைக்கு வந்து ஆனந்தமா நாங்க தரிசனம் பண்ணிட்டு உம்முடைய யசோதாவுடைய அனுபவத்தை அனுபவிச்சுட்டு வரணும். ஸோ இன்னும் நந்தகோபுர யசோதையினுடைய அனுபவம் இந்த நந்தகோபுர திருமாளிகளே இருக்கு. லெட்ஸ் என்ஜாய். சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो नंदगोप महाराज की जय. जय बोलो यशोदा मैया की जय. जय बोलो नंदालय की जय. राधे कृष्ण.